கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இயேசுவை நோக்கி என்று ஒரு அழகான வார்த்தை இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். ஆம், இன்றைக்கு நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயமான பணி என்ன? நம்முடைய இலக்கு இயேசுவாக இருக்க வேண்டும். நம்முடைய பார்வை முழுவதும் இயேசுவையே நோக்கி பார்க்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய கவனம் முழுவதும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்க வேண்டும். யார் இந்த இயேசு கிறிஸ்து? அவர் நம்மிலே விசுவாசம் என்கிறதான ஒரு அழகான ஒரு ஆயுதத்தை அவர் துவங்கி இருக்கிறார். துவங்குகிறவரும் முடிக்கிறவரும் அவருமாக இருக்கிறார். ஏன் இந்த விசுவாசத்தை அவர் நமக்குள்ளாய் துவங்கி இருக்கிறார் என்றால், அந்த மகிமை நிறைந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு மனிதனும் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், இந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். நான் பலமுறை சுட்டி காண்பிக்கிற வண்ணமாகவும் வேதம் சொல்லுகிற வண்ணமாகவும் நம்முடைய சுய நீதியும் நம்முடைய நற்கிரியைகளும் கடவுளிடத்தில் இருந்து நமக்கு என்ன செய்யாது? ரட்சிப்பையோ அல்லது மற்ற ஆசீர்வாதங்களையோ கொண்டு வரவே முடியாது. மாறாக விசுவாசத்தின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை இதே எபிரேயரில் நாம் வாசிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து அது சொல்லப்படுகிறது. கடவுளத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க கடவன். ஏன் கடவுள் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிறார் என்றால், அந்த விசுவாசத்தின் மூலமாகத்தான் நான் கடவுளத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ள முடியும். நான் கடவுள் கொடுக்கிற இலவசமான ரட்சிப்பை கூட விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு என்று பவுலடியார் சொல்லுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ஆக அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான இந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கும் கஷ்டங்களை மேற்கொள்வதற்கும் பாடுகளை மேற்கொள்வதற்கும் எதிர்காலத்தில் இன்றைக்கு இருப்பதை காட்டிலும் அதிகமாய் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், விசுவாசத்தின் மூலமாய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு பெண்மணி தனக்குண்டான எல்லாவற்றையும் அழித்து விட்டாள். எவ்வளவோ முயற்சித்து பார்த்தால் ஆஸ்தியெல்லாம் அழிந்ததை தவிர சரீரத்தில் சுகம் இல்லை. அப்பொழுதுதான் அவளுக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தை அவள் என்ன செய்கின்றாள்? வெளியே கொண்டு வந்து அந்த விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை நோக்கி அவள் பார்க்க ஆரம்பிக்கின்றாள். அந்த பெண்மணி சொல்லுகின்றார் இப்படி, நான் எல்லாவற்றையும் இழந்து இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறேன். சுகம் கிடைத்த பாடு இல்லை. ஒன்று செய்வேன், அவருடைய வஸ்திரத்தை ஆகிலும் தொட்டால் நான் சுகமாவேன்.
பார்ப்பதற்கு கேட்பதற்கு இது நகைப்பை உண்டாக்குகின்ற ஒன்றாய் இருக்கிறது. எப்படி ஆபிரகாமின் மனைவியாகிய சாராள் அவள் நகைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. கடவுளுடைய தூதர்கள் வந்து, இதோ ஒரு பிராணன் உற்பத்தியாகும் காலத்திலே நான் வருவேன், அப்பொழுது சாராள் ஒரு பிள்ளையை அணைத்து கொண்டிருப்பார் என்று சொல்லும் பொழுது அவள் நகைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. காரணம் என்ன? சாராளுக்கு தெரியும், நான் வயது சென்றவராய் நான் இருந்து கொண்டிருக்கின்றேன், இனி எப்படி உண்டாகும் என்ற அந்த இயல்பான எண்ணம் சாராளுக்குள் இருக்கிறது. ஆகவே அவர்கள் நகைத்தார்களாம். அதே வண்ணமாகத்தான் இங்கேயும் நான் சொல்லுகின்றேன். இங்கேயும் அந்த வார்த்தையை நான் சொல்ல காரணம் என்ன? ஆஸ்தியெல்லாம் அழித்து எத்தனையோ மருத்துவர்களை பார்த்து கிடைக்காத சுகம் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் வந்துவிடுமா? கேட்பவர்கள் நகைப்பார்கள் தான். ஆனால் அதுதான் விசுவாசம். அந்த விசுவாசத்தின் மூலமாய் நீங்களும் நானும் கர்த்தரை தேடும் பொழுது என்ன நடக்கும்? இயேசு சொல்லுவார், என்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை நான் அறிந்திருக்கிறேன், என்னை தொட்டது யார்? அந்த நிமிடமே அவள் சொஸ்தமானால் 12 ஆண்டுகளுடைய பிரச்சனை ஒரு இமைப்பொழுதிலே தீர்ந்து விட்டது, காணாமற் போய்விட்டது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வண்ணமாகத்தான் இந்த வசனத்தின் மேலே சொன்னிருக்கிறதே, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்கும் பொழுது பாரமான யாவற்றையும், இன்றைக்கு குடும்பத்தை குறித்ததான பாரம், நம்முடைய தேவைகளை குறித்ததான கவலைகளும் பாரங்களும் கஷ்டங்களும், இன்னும் நம்மை நெருக்கி தள்ளுகின்றதான பாவத்தையும் பார்த்து விம்பி அழுது, ஐயோ என் வாழ்க்கை இப்படி ஆகிவிட்டதே என்று உங்களை கூனி குறுகி கொண்டு ஒன்றுமில்லாமல் போய்விடாதபடிக்கு விசுவாசத்தோடு கூட உங்களை இருக்கின்ற ஆண்டவரை நோக்கி பார்த்து அவரை இலக்காய் வைத்து அவரை தொடர்ந்து பற்றி கொண்டு அவர் நமக்கென்று இந்த உலகத்தில் நியமித்திருக்கிறதான ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாம் மாறி போகும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனையை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், உன் சரீரத்தில் இருக்கிற பிரச்சனையாகிய வியாதியை நீ ஜெயிக்க வேண்டும் என்றால், வறுமையை ஜெயிக்க வேண்டும் என்றால், உன் சத்துருவை ஜெயிக்க வேண்டும் என்றால், உனக்கு எதிரே போராடுகிறதான ஆட்களையும் சத்துருவையும் ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால், அது எதனால் கூடும்? இயேசு கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற விசுவாசத்தின் மூலமாய் மட்டுமே கூடும். விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆம், அந்த விசுவாசத்தை பற்றி கொண்டு ஆண்டவரை நோக்கி நாம் பொறுமையோடு ஓடுவோம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமையா, அந்த உலக பாரங்களையும் கவலைகளையும் 24 மணி நேரம் எங்களுடைய இருதயத்தில் வைத்து, எங்களுடைய சிந்தையில் வைத்து நாங்கள் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, அதை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு எங்களுக்குள்ளாக ஒரு அழகான விசுவாசத்தை துவங்கி இருக்கிறீரே, அந்த விசுவாசத்தை கர்த்தாவை பிடித்து கொண்டு உம்மை நோக்கி பார்க்கும்படியா எங்களுக்கு கிருபை தாரும். அப்படி நாங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது என் ஆண்டவர் எங்களை கர்த்தாவே நீர் ஆசீர்வதித்து எங்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்திக் கொள்ள நீர் வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் எங்களுக்கு நியமித்திருக்கிற அந்த ஓட்டம் இருக்கிறதே, அந்த ஓட்டத்தை எங்களுடைய கவலைகளும் எங்களுடைய பாரங்களும் ஆண்டவரை தடுத்து நிறுத்திவிடக்கூடாது ஆண்டவரே. அவை எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர் முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அற்புதமான வசனம் சொல்லுகிறதே. அந்த வண்ணமாய் உம்முடைய கர்த்தாவை முகத்தை நாங்கள் நோக்கி பார்த்து உம்மை இலக்காய் கொண்டு நாங்கள் ஓடி வரும்படியான கிருபைகளை எங்களுக்கு தாரும். அடியனோடு இணைந்து ஜெபிக்கின்ற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளும் இப்படிப்பட்டதான கர்த்தாவை விசுவாசத்தில் வல்லவர்களாய் மாறி உம்மிடத்திலே இருந்து மாபெரும் அதிசயங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவர் கிருபைகளை தாரும். தாழ்த்தி அடியனோடு இணைந்து ஜெபிக்கிற அனைவரையும் அடியனை அர்ப்பணிக்கின்றேன். பொறுப்பெடுத்துக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.